எப்ப பார்த்தாலும் போனே வச்சு நோண்டிட்டு இருங்க. வீட்ல என்ன நடக்குதுன்னு கொஞ்சமாவது யோசிக்கிறீங்களா? என்ன பிரச்சனை உனக்கு? கொஞ்சம் கூட அறிவே இல்ல. என்ன பண்றதோ தெரியல. அம்மா வந்துட்டம்மா, பசிக்குது, சாப்பாடு போட்டு. நீயே எடுத்து போட்டு சாப்பிடு போ. ஹாய் குழந்தைகளா, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாங்க தான் சைல்ட் ஹெல்ப்லைன். உங்களை வீட்ல ஏதாவது தொல்லை பண்றாங்க, கொடுமைப்படுத்துறாங்கனாலும், வெளியில நீங்க போற இடத்துல யாராவது உங்களை தொல்லை பண்றாங்க, வம்பு இழுக்கிறாங்க அப்படின்னாலும் நீங்க கீழே தெரியுற இந்த நம்பருக்கு கால் பண்ணி சொன்னா நாங்க வந்து அந்த பிரச்சனை எல்லாம் தீர்த்து வைப்போம். இந்த நம்பர் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. 1098. ஓகேவா? வீட்டை சுத்தமாக கூட வச்சுக்க மாட்டியா? வீட்ல இருந்து பாருங்க, அப்போ தெரியும். இப்படியே சண்டை போட்டு என்ன பார்த்துக்காம இருந்தீங்கன்னா நான் இந்த நம்பருக்கு ஃபோன் போட்டு நீங்க டார்ச்சர் பண்றீங்கன்னு சொல்லிடுவேன். சும்மா போனே நோண்ட வேண்டியது. நான் வந்துட்டேம்மா. போய் தம்பியை கூட்டிட்டு வாப்பா, டைம் ஆயிடுச்சு, சாப்பிடலாம். சரிம்மா. எல்லா இடத்துலயும் தேடி பார்த்துட்டுமா, எங்கேயும் இல்லைம்மா. டேய், என்னடா சொல்ற? எல்லா இடத்துலயும் தேடி பாத்தியா நல்லா? உங்க அப்பாவுக்கு வேற ஃபோன் பண்ணணுமே, போனை எங்க வச்சேன்னு வேற தெரியலையே. அம்மா, இதோ இருக்கு பாரும்மா ஃபோனு. என்னடா, உன் தம்பி தான் என்னத்தையோ போனை வச்சுட்டு இருந்தான், என்ன பண்ணான்னு தெரியல. சைல்டு ஹெல்ப்லைனா? ஆமா, நீங்க? என் தம்பி இந்த காணும் இந்த ஃபோன் நம்பர்லேருந்து டயல் பண்ணி வச்சிருந்தா, ஏதாச்சும் சொன்னானா? இல்லையே. உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் வேணுமா? ஆமாம், என் தம்பியை ஈவினிங்லேருந்து காணும், அதனால கேட்டோம். நாங்கள் ஒரு 10 மினிட்ஸில் வரோம். ஓகே. வணக்கம் சார், நீங்கள் தான் கால் பண்ணதா? சைல்டு ஹெல்ப்லைனா? ஆமாம். வந்து உட்காருங்க. ஈவினிங்லேருந்து என் பையனை காணோம், கொஞ்சம் கண்டுபிடிச்சிருங்க ப்ளீஸ். அவன் கடைசியாக என்ன ட்ரெஸ் போட்டிருந்தான், எந்த டைமிங்? ஒரு 6 மணி இருக்கும். ப்ளூ கலர் டிஷர்ட் போட்டிருந்தான், அப்புறம் கோடு கோடாக இருக்கும். அவன் கடைசியாக யாருக்கிட்ட சார் பேசணும்? கடைசியாக சைல்டு ஹெல்ப்லைன் நம்பர் தான் சார் டயல் பண்ணி வச்சிருந்தோம். அவனோட ஃபோட்டோ இருக்கா? சரி, ஓகே சார், நம்ம கண்டுபிடிச்சிடலாம், கவலைப்படாதீங்க. குட் ஈவினிங் மேடம், இங்கே ஒரு பையன் மிஸ்ஸிங்கு, அதான் உங்களுக்கு கால் பண்ண தகவல் தெரிஞ்ச சொல்லுங்கள். சார், பேசிட்டு இருக்கேன்ப்பா, கண்டிப்பாக கிடச்சிருவேன் தம்பி. ஹலோ, சொல்லுங்கள் மேடம். ஆமாம் மேடம். ஆமாம், அந்த பையனும் ப்ளூ கலர் டிஷர்ட் தான். ஓ, அப்படிங்களா? சரி, ஓகே மேடம், அந்த ஃபேமிலிக்கு சொல்லிவிட்டு நான் கால் பண்ணுறேன். ஓகே. இந்த பையன் தானே உன் தம்பி? ஆமாம் சார், இவன் ஏன் தம்பி? சரி, ஓகே, நான் கால் பண்ணுறேன். ஆமாம் சார், அது அவங்க பையன் தானே. ஓகே சார், நாங்கள் வந்துடுறோம் கரெக்டாக. இல்லைங்க சார், என்ன உங்கள் பையன் கிடச்சிட்டானா? அன்கான்ஷியஸில் இருக்கானா? நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு போய் ஆகணும். எந்த ஹாஸ்பிட்டல்? அவங்க ஹாஸ்பிட்டல் அட்ரஸ் அனுப்பிச்சிருக்காங்க, நம்ம உடனே போகணும். சார், கொஞ்சம் வேகமாக கூட்டிகிட்டு வாங்க சார். வேகமாக போங்க, இறங்குங்க சீக்கிரம். சொல்லுங்க சார், என்ன? உங்கள் பையனை கடத்திட்டு போய் செக்ஷுவல் அபியூஸ் பண்ணிட்டாங்க. என் பையனையா? ஆமாம் மேடம், உங்கள் பையனை தான். ஐயோ, பயமா இருக்கு. ஒன்றும் கவலைப்படாதீங்க, டாக்டர் வந்து சரி பண்ணிட்டாரு. இவ்வளோ சீக்கிரம் என் பையனை கண்டுபிடிச்சி கொடுத்துருக்கீங்களே, யாரு? நாங்கள் சைல்டு ஹெல்ப்லைன்லேருந்து வரோம் மேம். ஆமாங்க, இது 1996 ஆரம்பிக்கப்பட்டது. இதன் முக்கிய நோக்கம் ஆதரவற்ற குழந்தைகள், குழந்தை தொழிலாளர்கள், குடும்பத்தால் உடல் மற்றும் மனதளவில் பாதிக்கப்பட்ட குழந்தைகள், குழந்தை திருமண வற்புறுத்தல் மற்றும் பாலியல் சீண்டல்கள், இவ்வாறு பல பிரச்சனைகளில் இருந்து பாதுகாப்பது இந்த அமைப்பின் முக்கிய நோக்கமாகும். எனவே ஆதரவற்ற குழந்தைகளை எங்கு பார்த்தாலும் 1098 என்கிற எண்ணிற்கு உடனே தகவல் சொல்லுங்கள். குழந்தைகளிடம் அன்பு செய்யுங்கள், ஏனெனில் குழந்தையும் தெய்வமும் ஒன்று.